வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் புதுசாக ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ காட்ட போகிறோம். ஓகேங்களா? கிரியேட்டிங் எக்யூப்மெண்ட் இன் ஸ்மார்ட் பிளான் 3D. ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முந்தின வீடியோஸில் நீங்கள் போனீங்கன்னாவே இருக்கும். ஓகேங்களா? இதில் ஹோம் பேஜில் போனீங்கன்னா டேஷ்போர்ட் கேட்கும். ஓகே, ஹோம் பேஜ் வந்ததில்ல www.mdmstc.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டுன்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து நார்மலாக இருக்கிற வியூ. ஸோ இங்கே போய்ட்டு டேஷ்போர்டில் போனீங்கன்னா லாகின் கேட்கும். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இது பண்ணிக்கலாம். அப்படி லாகின் இல்லை, லாகின் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே இல்லை, யூசர் நேம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நான் வேறு இதில் என்னோடய இதில் வந்து யூடியூப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கிடையாது, இது நம்மளோட வெப்சைட்டுக்குன்னு தனியாக உள்ளது. புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ போனேன்னா இதோட கோர்ஸோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே போனோம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் நான் போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே போகிறேன். போனோம்னா இதில் என்னென்னா நம்ம வந்து இப்போ எப்படி வந்து எக்ஸிஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே கேட்லாகில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது வைக்கிறது, அது நம்மகிட்ட ஏற்கனவே புதுசாக எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ரெண்டு டைப் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஹரிசாண்டல் 2 வெர்டிக்கல். ஆனால் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளேஸ் டிசைன்ட் எக்யூப்மெண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு நம்ம ஷேப்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஷேப்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அங்கே நான் பண்ணிக்க போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபர்னிஷிங் டாஸ்க்குனா என்ன, அதில் என்னென்ன இருக்குது, அடுத்து பிளேஸ் எக்யூப்மெண்ட்டில் வந்து எப்படி பம்ப் வைக்கிறது, ஸோ பிளேஸ் டிசைன்ட் எக்யூப்மெண்ட்னா என்ன, அடுத்து பிளேஸ் டிசைன்ட் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் எக்யூப்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து நாசில்ஸ் எப்படி வைக்கிறது, அது இல்லாமல் வெர்டிக்கல் எக்யூப்மெண்ட் பிளேஸ் டிசைன்ட் எக்யூப்மெண்ட்டை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் நாசில் எப்படி வைக்கிறது, அது இல்லாமல் எக்யூப்மெண்ட் காம்பனண்ட்னா என்ன, அது எப்படி வைக்கிறது, இது இல்லாமல் எக்யூப்மெண்ட் காம்பனண்ட் வந்து நம்ம பிளேஸ் டிசைன்ட் எக்யூப்மெண்ட் காம்பனண்ட் என்னென்னா இங்கே டிசைன்ட்டுங்கிற வேர்டு வந்துச்சுன்னா நம்ம கஸ்டமைஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது டிசைன்ட் எக்யூப்மெண்ட்டை, அடுத்து ஒரு காம்பனண்ட்டை எப்படி ரொட்டேட் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ. ஓகே, அடுத்து பிளேஸ் டிசைன்டு சாலிட். ஓகேங்களா? அதிலே டிசைன்டு சாலிட்னு இருக்கு. எனக்கு ஹூக்கெல்லாம் வேணும்னா அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ டூல்ஸ் தான் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஸ்டைல் ரூல். ஓகேங்களா? என்னென்னா இப்போ இந்த வெசல்ஸை மட்டும் நான் வந்து ஒரு கலர் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? பம்போட கலரு இல்லை ஸ்ட்ரக்சரோட கலர், ஏதாவது ஒரு காம்பனண்ட்டு, ஏதோ ஒரு மெம்பர் கலரை மாற்றலாம் சர்ஃபேஸ் ஸ்டைல் ரூலை வச்சு பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷர், நான் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், ஏதோ அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இது பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த மெஷர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக மெஷர் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணுறது. அடுத்து கிளிப்பிங் சொன்னோம்னா நமக்கு செக்ஷன் வியூ மாதிரியே தான். செக்ஷன் வியூங்கிறது 2Dயில் வரும். இதில் வால்யூமெட்ரிக்காக நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் கிளிப்பிங்கில் நான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எடிட் கமெண்டில் காப்பி பேஸ்ட்டு ரொட்டேட் மிரர்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது மெட்டீரியல் டேக் ஆஃப் அல்லது பில் ஆஃப் மெட்டீரியல். ஓகேங்களா? சில இடத்துல மெட்டீரியல் டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் பில் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ ரன் ரிப்போர்ட்ஸ் 3 விதமாக இருக்குது. இதில் 2 விதம் மட்டும் தான் நான் டீல் பண்ணியிருக்கேன். 3 விதமாக க்ரியேட் பண்ண முடியும். ரன் ரிப்போர்ட்ஸ், இன்னொன்று ட்ராயிங் கன்சோல். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸுக்கும் ட்ராயிங் கன்சோலுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ட்ராயிங் கன்சோலுங்கிறது பார்த்திங்கன்னா டூல்ஸ்லேயே வரும். ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து டாஸ்கில் வரும். ஓகேங்களா? மாற்றி பண்ணலாம். இதுக்கு அந்த ட்ராயிங் கன்சோலுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அதனால் ஒரு இதை மட்டும்தான் இங்கே டீல் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2DA ட்ராயிங் வந்து என்னென்னா ட்ராயிங் கன்சோலை வச்சு தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ட்ராயிங் கன்சோல் அல்லது டாஸ்கில் போய்ட்டு ட்ராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், சின்னதாக வித்தியாசம் வரும். சில இது மட்டும் இதில் இருக்கும், அதில் இருக்காது. சில இது அதில் இருக்க சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ராயிங் கன்சோல் மூலமாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறது. எந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எடுத்திங்கனாலும் நம்ம இம்போர்ட் பண்ணி தான்
பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கா இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸோ அதோட சில இது மட்டும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகேங்களா? பாத்தீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளேஸ் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பிளேஸ் எக்யூப்மெண்ட்ல அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி வைக்கிறது எல்லாமே இங்கே ஒவ்வொன்றா இருக்கும். அதே மாதிரி பிளேஸ் டிசைன்டு எக்யூப்மெண்ட், கிரியேட்டிங் ஹாரிசான்டல் எக்யூப்மெண்ட் வித் யூசிங் பிளேஸ் டிசைன் எக்யூப்மெண்ட் முன்னாடி சொன்னது தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கிரியேட் எக்யூப்மெண்ட்டுங்கிற டாபிக்கு கீழே இதை கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஸ்டைல் ரூலு, மெஷரு, கிளிப்பிங்கு, காப்பி பேஸ்ட்டு, மெட்டீரியல் டேக் ஆஃபில் 2 வீடியோஸ் வரும். ஏன்னா 2 மெத்தட்ஸ் சொன்னேன். ரன் ரிப்போர்ட், டிராயிங் கன்சோல். அடுத்து கம்போஸ்ட் டிராயிங்கு எப்படி கிரியேட் பண்ணுறது. அடுத்து இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஓகேங்களா? ஸோ அதில் போனீங்கன்னா திருப்பி 2 எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, இம்போர்ட் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா சர்டிஃபிகேட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொரு ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரஸ் 2 ஆஃப் 17. ஓகே, எது நடந்திருக்கு முடிஞ்சிருக்குங்கிறது இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக கம்ப்ளீட் கோர்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ரேட்டு கேட்கும். ஓகே, எவ்வளோ ரேட்டிங் கொடுக்க விரும்புகிறீங்க, ஸோ அதை பற்றி இது ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்டேட் ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ அப்டேட் ஆகிரும். ஓகே, உடனே திருப்பி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா வியூ சர்டிஃபிகேட் டேக் திஸ் கோர்ஸ்ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வியூ சர்டிஃபிகேட்டை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் இங்கே போயிட்டு வியூ சர்டிஃபிகேட், ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் நேம் என்ன, உங்கள் நேம் வந்துடும். அடுத்து கோர்ஸோட நேம் வந்துடும். டாபிக்ஸ் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ இங்கே கியூஆர் கோட் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் உங்கள் சர்டிஃபிகேட் வரும். ஓகே, எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு டவுன்லோட் ஜேபிஜியாக வேணுமா பிடிஎஃபாக வேணுமா. பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் நமக்கு ஜேபிஜி ஃபைல் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே பிடிஎஃபாக வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து காப்பி கிரெடென்ஷியல் யூஆர்எல்ங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் போயிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு எங்கே வேணுமோ வெப்சைட் ப்ரௌசரில் போயிட்டு பேஸ்ட் அண்ட் கோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஐடி இங்கே இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஐடி. ஓகேங்களா? அடுத்து இங்கேருந்தே நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறதுனாலும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். என்ன பிரிண்டர் வேணும் எல்லாமே கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின்ல நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, திருப்பி நான் டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஓகே, என்னோட கோர்சஸ்க்கே திருப்பி போகிறேன். ஸோ திருப்பி இந்த கோர்ஸை நான் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ரீடேக் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா ரீசெட் டேட்டா, கீப் டேட்டான்னு 2 ஆப்ஷன் வரும். ரீசெட் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இது வரைக்கும் பண்ணீங்க பார்த்தீங்களா, எல்லாமே கேன்சல் ஆகிடும். திருப்பி புதுசாக தான் சர்டிஃபிகேட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? பழைய சர்டிஃபிகேட் இருக்காது. இது கீப் டேட்டான்னு சொன்னால் நீங்கள் டேட்டா அப்படியே தான் இருக்கும். திருப்பி நீங்கள் கோர்சஸை ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன கோர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த கோர்சஸை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், திருப்பி எபோட். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் கிரியேட்டிங் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எது வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பி பார்த்துக்கலாம். ரீடேக்னு சொன்னீங்கன்னா ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. கட்டாயம் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க.